அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு அளவு ப்ளவுஸ், இந்த அளவு ப்ளவுஸை வச்சு அந்த வெல்வெட் கிளாத்துக்கு ஒரு லைனிங் கட் பண்ண போகிறோம். இது ஒரு அப்ராச் பண்ணால் ஒரு 31 இன்ச் இருக்கும். இந்த ப்ளவுஸு டோட்டல் அளவு 32 இருக்குது வச்சுக்கோங்களேன். 32 இருந்துன்னா அது 31 இன்ச்சு, அந்த அளவுக்கு தான் வரும். 31 இன்ச்சு இருக்கும். அதை நம்ம என்ன செய்கிறோம்னா, சேம் டு சேம் இதே அளவு எடுத்து லைனிங்கில் கட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களத்தில் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? ரெண்டு பார்ட், அதாவது முன்தட்டு. இப்போ பேக் பார்ட் வச்சு அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு அப்படியே வரைஞ்சிருவோம். வரைஞ்சி அந்த லைன்லாம் எந்தெந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நாம் இப்போ கீ எடுத்துருவோம். சரியா? அப்படியே வரைஞ்சி விட்டுருவோம். இங்கே 2 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது. நாங்களும் இங்கே 2 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக வச்சு இப்போவே எடுத்துடலாம். ஸோ பேக் பார்ட்டை எடுத்துட்டு நம்ம கோடு போட்டுருவோம். பேக் பார்ட் வச்சு அடையாளப்படுத்திட்டோம். இப்போ என்ன செய்யறோம்னா, ஃப்ரண்ட் நெக் இருக்குது பார்த்தீங்களா, அதை கண்டிப்பாக முதல்ல அடையாளப்படுத்திடணும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா நம்ம அடையாளப்படுத்தணும். இங்கே கால் இங்கே தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு இதை இப்போ இது இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. இது வளைவு எதுவுமே இல்லை. இந்த நெக்கில் வந்தலை. அதனால் இங்கே நம்ம வளைவு போட அவசியம் இல்லை. காலஞ்சி தள்ளி வச்சுட்டு இதை அடையாளப்படுத்திக்கோங்க. லைட்டாக மட்டும் கொஞ்சம் பெண்டு போட்டுக்கணும். அதில் இல்லை, ஆனால் நம்ம போட்டுக்கலாம். லைட்டாக போடக்கூடாதுன்னு பார்த்தேன், ஆனால் போடுற ரொம்ப ஒடுக்கமாக இருக்குல்ல, லைட்டாக போட்டுக்கணும். லைட்டாக பெண்டு போட்டாச்சு. லைட்டாக, ரொம்ப இல்லை. இப்போ அடுத்து என்ன செய்யறோம்னா, முன்பக்க மார்புடைய இறக்கம், அதாவது உயரம், இதுக்கும் அடி மார்புக்கும் உள்ள உயரத்தை ஜாக்கெட்டை வச்சு என்ன செய்கிறோம், அதை எப்படி அளக்குறோம்னு பாருங்கள். இந்த பாயிண்டை பிடிச்சிக்கோங்க. கிராஸ் பாயிண்டை பிடிச்சி மேலே ஷோல்டர் பிடிச்சிக்கோங்க. இந்த கிராஸ் பாயிண்டில் புள்ளி வச்சுக்கோங்க. அடுத்து இப்படி நேராக நிமித்துக்கிட்டு இந்த அடியில் அடிப்பகுதியில் ஒரு டாட்டு அளவு, இதுதான் அளவு. போய் இதிலிருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கிறோம். வந்து 1/2 இன்ச்சு இறக்கிறோம். தையலுக்காண்டி நம்ம இறக்கிறோம். இதுதான் தையலுக்கு. இந்த தையல்லையும் நம்ம என்ன செய்யறோம், ஒரு அடையாளம் போட்டுறோம். இப்போ 7 இன்ச்சு ஓகே, சுற்றளவு, ஆம்ஹோல் சுற்றளவு 7.5 இன்ச்சு. 7.5 இன்ச்சு வச்சா சரியாக வந்துடும். 1/2 இன்ச்சு தான் கூடுதலாக வரும். இப்போ இது டாட் பாயிண்ட். இப்போ வந்து என்ன செய்யணும்னா, இதில் டாட் வரும்ல, அதாவது ஆம்கோல் டாட்டு, அதுக்கு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விடணும். அது 7.5 இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டே வச்சு சிலி வச்சு கரெக்டாக இருக்குது. அதான் 1/2 இன்ச்சு. இதில் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு அவங்களுடைய முன் மார்பு இருக்கு பாருங்க, அதையும்
நாம் ஜாக்கெட் வச்சு அளந்தோம். நாமளாக எதுவும் முடிவெடுக்க வேண்டாம். ஜாக்கெட் வச்சு அளந்து இங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம், இதில் ஒரு அடையாளப்படுத்திட்டு இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு வச்சுக்கிறோம். ஏன்னா இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வருமா, 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். 3/4 இன்ச்சு போதும். 3/4 இன்ச்சு வச்சுட்டு கூட கிராஸ் பண்ணிடு. சரியாயிடுச்சு. இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஜாக்கெட் வந்து சின்ன அளவு ஜாக்கெட்டு தான், 1.25 இன்ச்சு போதுமானது. கிராஸ் இருக்குல்ல, அடி மார்பிள் உள்ள கிராஸ், யோகப்பட்டி கிராஸுக்கு வேறு 1.25 இன்ச்சு. நடு மார்பு மைய புள்ளி தான், இதை தான் அளந்தோம். இதை இங்கே லைன் போட்டுக்கணும். லைன் போட்டுட்டு இதை வச்சு ஜாக்கெட் வச்சு அளவு எடுத்துருவோம். இதை ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு கழிச்சிட்டு அதுலேருந்து இதை அளவிடுங்க. இதை அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு எடுத்தாச்சா. இது மையப்புள்ளி. அடுத்து என்ன செய்யணும்னா, இப்போ இங்கேருந்து டாட்டினுடைய அகலம் இருக்குல்ல, அடிப்பகுதி, அதையும் இதே ஒரு 3 கோடு 2 கோடு, அதாவது 1/4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கிட்டு இந்த இதுலேருந்து பிடிச்சி இந்த மேலே 1/2 இன்ச்சு நம்ம தையல் காண்டி விட்ருக்கோம்ல, அது ரெடி அளவு இருக்குவாங்க. இதுதான் ரெடி அளவு. இது மேலே உள்ளது ரெடி அளவு. இந்த ரெடி அளவில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இதுதான் அளவு. இப்போ என்ன செய்யறோம்னா இதையும் இணைச்சி விட்டுறோம். ரெடி அளவையும் மையத்தில் நேரம் ஒரு கோடு போடாமல் விட்டுட்டோம். அதை போட்டோம் நடுவில். இப்போ இங்கேருந்து அளந்தோம்னா 1.25 இன்ச்சு வருது. இதே 1.25 இன்ச்சு இங்கே வச்சுக்கலாம். இது 1.25 இன்ச்சு. இந்த மெயின் டாட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம அடையாளப்படுத்தலாம். சரியா? இப்போ மெயின் டாட் கிடச்சிருச்சு. இப்போது இதிலேருந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும். ஏற்றி சைடு டாட்டு 1/2 இன்ச்சு. இது கிராஸாக கரெக்டாக தான் இருக்குது. இப்போது இங்கே ஒன்று அடையாளப்படுத்திட்டு இந்த கோடு கிடையாது. இதுதான் அளவு. இதையும் இணைச்சாச்சு. இது எல்லாமே இணைச்சிட்டோம். இதில் தான் நம்ம கோடு போடணும். இப்போ என்ன செய்யறோம்னா, நம்ம இடுப்பு அளவு, இது இடுப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 26.5 ÷ 4. அதான் ஒரு கோடு கம்மியாக வருது. 6.25க்கு ஒரு கோடு கம்மியாக வருது. அப்படின்னா இப்போ எவ்வளோ இருக்குது, இது இப்போ எவ்வளோ இருக்குது, 2.25 இருக்குது. அப்போ இந்த 2.25 இங்கிட்டு லெஸ் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிவிட்டு 6.25க்கு ஒரு கோடு கம்மியாக வருது. 6.25க்கு ஒரு கோடு கம்மியாக வருது. இது நேரம் வந்துருச்சா. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, இதை கிராஸ் பண்ண வேண்டாம். இப்போ இதே நேருக்கே நம்ம கோரை போட்டுற போகிறோம். கிராஸ் பண்ணாமலே என்ன செய்ய போகிறோம், ஏன்னா தைக்கும்போது அவங்க முன்ன பின்ன வந்ததுன்னா அவங்களுக்கு தும்பு இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம இந்த இதில் நேராகவே போட்டு விட்ருவோம். பாருங்கள், கரெக்டாக வந்து உட்காந்துச்சா. ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஒரு 2 கோடு வித்தியாசம் இருக்குது. அதனால் ஒன்றுமே இல்லை. இப்போ இங்கே ஒரு 1/4 இன்ச்சு நாம் 1.5 இன்ச்சு இதுக்காண்டி விட்டுறப்போம். சரியா? இப்போ 1.25 இன்ச்சு ஆனமில்ல கிராஸ், அந்த கிராஸ் 1.25 இன்ச்சு போட்டோம். இங்கே ஒரு 1.25 இன்ச்சு. இப்போ கட் பண்ணிடுவோமா. அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கிறது ரொம்ப ஈஸி. கட் பண்ணுறது அதையும் கரெக்டான முறையில் நீங்கள் அதில் அது ப்ரொசீஜர் படி நீங்கள் அளக்கணும். அளவு வந்து ப்ரொசீஜர் படி அளக்கலைன்னா அதுவும் தப்பாயிரும். சரியா? அளவு ப்ளவுஸ் தானே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இப்போது நாம் இங்கே அடையாளப்படுத்திருக்கோம். இப்போது இது ஏன் இப்படி இது பண்ணுறோம் அப்படின்னா, நேராக கட் பண்ணோம் அப்படின்னா இதை மடித்து வச்சு இதை சமமாக்கி இதை
ரவுண்ட் ஷேப்பில் வெட்டுறதுக்கு வேண்டிதான். வெட்டிட்டு ஒன்று போல் இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்கும் ரெண்டு பக்கமும். இதுலேயும் மடித்து வச்சு அடையாளப்படுத்திடுங்க, இதையும் மடித்து வச்சு அடையாளப்படுத்திடுங்க. ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். எப்படி இது கிராஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை கரைச்சி விட்டுருங்க, இதையும் கரைச்சி விட்டுருங்க. பாருங்க, ரெண்டு பாட்டு கட்டிங்லேயே பார்க்க ஒரு லுக் இருக்கும். இப்போ அடுத்து கிராஸ் பட்டி கட் பண்ணோம்ல, அதை எப்படி கட் பண்ணணும் பார்ப்போம். இதை சமமாக வச்சுக்கோங்க. மேலே ஷோல்டர் இருக்கு பார்த்தீங்களா, ஷோல்டர் சரியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது சிம்பிள், இது பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு இப்போ நமக்கு இது எவ்வளோ இருக்குன்னா, இப்போ 2.25 இருக்குது. இப்போ இங்கேயே 2.25 வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு தையல் இங்கே பிடிப்போம், டாட்டு பிடிப்போம், அதுக்கு 2.25 அதே அளவு இங்கே வச்சுக்கலாம். 2.25 ஆமாம், எவ்வளோ இருக்குது, கரெக்டாக 2.5 இருக்குது, நம்ம 2.25 வச்சுக்கலாம். இங்கே 2.25 வச்சுட்டு அதுலேருந்து இப்போ இது இருக்கு பாருங்க, இது எவ்வளோன்னு நம்ம பார்த்துக்கணும். இங்கேருந்து பார்த்தா இது ஒரு 3 இன்ச்சு சைடில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த கரவாகத்தையும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், அதை கழிக்கணும்னு அவசியம் இல்லை, அது உள்ளே போகிறது தான். ஒரு எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து அடித்து பரட்டுவாங்க, அது உள்ளே போயிடும். இதையும் சேர்த்து தான் இப்போது நான் வந்து அளக்க போகிறேன். இதை ஒரு 1/2 இன்ச்சாக கணக்கு வச்சுக்கிடுவேன். ஓகேயா, 2.25 பார்த்தோமா, ஒரு 2.25 1 3.25 இதுலேருந்து வச்சுக்கணும். இப்போ இந்த 1/2 இன்ச்சு சேர்த்தோம்னா நமக்கு 4.25 வருது. சரியா, அதான் 2.25 1 3.25. இப்போ இங்கேருந்து நாம் ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கிறோம். இதுதான் மையப்புள்ளி, டாட் மையம். சரியா, இப்போ இது 1.5 இன்ச்சு, எல்லோரும் 1/4 இன்ச்சு பிடிப்பாங்க, நம்ம வந்து 1/2 இன்ச்சு பிடிப்போம். ஏன்னா நாங்கள் வந்து ஓவர்லாக் போடுவோம், ஓவர்லாக்காக வேண்டி நாங்கள் 1/2 இன்ச்சு கண்டிப்பாக. அப்போ அதனால் சாதா சட்டையாக இருந்தாலும் 1/2 இன்ச்சு தான், 1/2 இன்ச்சு போட்டு ஓவர்லாக் பண்ணுறதுனால 1/2 இன்ச்சு பிடிப்போம். சரியா, இப்போது இங்கேருந்து என்ன செய்றீங்கன்னா, இது ஒன்றும் பார்க்க தேவையில்லை, இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கேருந்து 1 இன்ச்சு வச்சுக்கிட்டு இதுக்கும் கிராஸாக போட்டு விட்ருங்க. கட் பண்ணும்போது அப்படியே இதை லைட்டாக ஒரு பெண்டு அப்படி போட்டு விட்ருங்க. சரியா, இதே ஒரு 9 இன்ச்சு போதும், நம்ம 10 இன்ச்சு வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தேவை போக மீதே கழிச்சுக்கிடுவாங்க தைக்கும்போது. லைட்டாக பெண்டு இந்த இடத்துல அடையாளப்படுத்துங்க. இதை அடையாளப்படுத்தினீங்கன்னா இதை மையமாக வச்சு அதுலேருந்து தையல் போட்டுக்கணும். சரியா, இப்போது நமக்கு டாட் கிராஸ் பட்டி முடிஞ்சது. இந்த இடத்துல மையமாக வச்சுக்கிட்டு தைச்சி விட்ருவாங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போமா?